நம்மடாக்கள் பொண்டாட்டி பார்த்தா அவுளு முறியுமெங்கிற ரசூலுல்லாஹ் உளு செஞ்சுட்டு பள்ளிக்கு போகக்கூட மனைவியை முத்தம் விட்டுட்டு போவாங்க. இது அந்த கல்யாணம் முடித்த புதுசில் கொடுத்ததுக்கு இன்னும் இல்லை. எத்தனை வயசானாலும் முத்தம் விடுறதுக்கு என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, நான் மாதவிலக்குள்ள பெண்ணாக இருப்பேன், என்ற மடியில் படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுவாங்கங்கிறாங்க. அப்போ மனைவியில மடியில் படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுறாங்க. 2 in 1 விளங்கிட்டா? 1ல் 2 நடக்குது. மடியில் படுத்து அன்பை கொடுக்குறாங்க, குர்ஆனை ஓதி அல்லாஹ்க்கு ஷுக்குர் செய்கிறாங்க. 2 விஷயம். இத்தனைக்கு மாதவிலக்குள்ள பெண். இது நாம் மாதவிலக்கண்ட அங்கால நில் தள்ளி நில் என்ன இருக்கு? நஜிஸா? நஜிஸ் இல்லையே, தொழக்கூடாது, அவ்வளோதானே. மடியில் படுத்தாங்க. மடியில் படுத்துட்டு குர்ஆன் ஓதுவாங்க. ஆயிஷா நாயுடைய மடியில் படுத்துட்டு குர்ஆன் ஓதுறாங்க. இது நாம் பிள்ளைகளுக்கோ பிள்ளைகள் இருக்கு என்ன பிரச்சனை? உம்மட மடியில் படுத்து சாட்சிர மடியில் படுத்ததான் பிரச்சனை. உம்மட மடியில் படுத்த பிள்ளை பாப்பான் பாப்பா உம்மட மடியில் படுக்கா, அவனும் கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டி மடியில் படுப்பாங்க. அதான் முடிஞ்சு. நாம் தான் வாழ்ந்து காட்டுறோம். நாம் இருக்கிறத தான் பிள்ளை பார்க்கணும். அப்போ நாம் ஒரு நாளைக்கு மனைவிக்கு தலைக்கு எண்ணெய் வச்சுடுறோம் இல்லையா? வீட்டை நமக்கு அவள் ஒரு நாளைக்கு தலைக்கு எண்ணெய் வச்சுடுறோம் இல்லையா? இதுக்கு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். பிள்ளைகள் பார்க்கட்டுமே, படம் பார்ப்பாங்க எல்லாருமா சேர்ந்து இருந்துக்கிட்டு. அங்கே முழு காட்சியும் போகும், அதை எல்லாரும் பார்ப்பாங்க. அதுக்கு வெக்கம் பெறாது. மார்க்கம் அனுமதிச்ச செய்யறதுக்கு தான் நமக்கு வெக்கம். புள்ள இருக்கும். புள்ள இருந்தால் என்ன? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பெட்டில் தான் தூங்குற, பொண்டாட்டி புருஷன் ஒன்றா தான் தூங்குற, பிள்ளைகளை தான் பிரித்து போடுறது தான் இஸ்லாம். 7 வயசை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயசை அடைஞ்சால் படுக்கையை பிரியுங்க. நாங்கள் 10 வயசுண்டா பிள்ளை அடுத்த பெட்டுக்கு போய்த்துடணும். பொண்டாட்டி அடுத்த பெட்டுக்கு போகிறல, பொண்டாட்டி உன்னோட வாங்கிக்கணும். எத்தனை வயசானாலும் உனக்கு கிட்ட தான். அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்போவுமே சேர்ந்து என்ன வயசானாலும் சேர்ந்துருக்கும். நம்ம ஆக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் வயசான பெற்றோர்களை பிரித்து விடுறது. அம்மா ஒரு மகளை விட்ட வாப்பா ஒரு மகளை விட்ட பிரித்து விட்டாச்சு. அவங்க சந்திக்கிறதுக்கு தவம் கிடைக்கணும். தாய் தாப்பனி செய்கிற ஆகப்பெரிய ஒரு அநியாயம். எத்தனை வயசானாலும் உங்கள் வாப்பாக்கு எப்படி டீ ஊற்றணுமென்று உங்கள் உமாக்கு தான் தெரியும். டீயை குடிச்சு போட்டு சொல்லுவாங்க, என்ன உமா வந்தா என்று கேட்பான். ஒரு வயசானவர் டீயை குடிச்சு போட்டு மகள் உமா வந்தான்னு கேட்பான். எப்படிப்பா? இது உமா ஊற்றின டீ. இந்த உறவை பிரிக்கக்கூடாது. எந்த பதத்தில் சோறு வேகணும், எந்த உறப்பில் கறி செய்யணுங்கிறது அந்த புருஷனை பொண்டாட்டியாக வாழ்ந்தவளை தெரியும். மருமகளும் செய்ய மாட்டான், மகளும் செய்ய மாட்டான். அந்த உறவை பிரிச்சிடப்படா. அவங்களுக்கு நல்லது செய்யணுமென்று பிரிக்கிறையல் சேர்த்து வச்சு போட்டு சோத்தை கொண்டு போய் கொடுங்க, சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். அவங்க இவங்க ஆறுதல் பேசுவாங்க. அவங்க சண்டை செய்கிறதே அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம்தான். அந்த வயசான காலத்தில் அவங்க ஆளுக்கால் அந்த சண்டை செய்கிறதே அவங்களுக்கு மறக்க முடியாத ஒன்று. பிரிவுக்கு பிறகு மரணத்துக்கு பிறகு அவங்களோட அன்பு நமக்கு தெரிய வரும். பாப்பா இருக்க உம்மா மௌத்தானா தான் பாப்பா உம்மாவை எவ்வளவு நேசிச்சிருக்காருங்கிறது தெரிய வரும். அது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. உம்மா இருக்க பாப்பா மௌத்தாய் உம்மா இருந்தால் தான் நம்மளோட உம்மா பாப்பாவை எப்படி நேசிச்சிருக்கான்றது அப்போ தான் தெரிய வரும். எனவே சேர்த்து வைக்கணும். அதே மாதிரி தான் நாங்களும் நம்முடைய மனைவியோட சேர்ந்திருக்கணும். ஒரு பெண்ணு தன்னுடைய கணவனோட எப்பவுமே சேர்ந்திருக்கோம். யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது, விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படித்தான் நாங்கள் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மாராயணன்னு சொல்லணும். கல்யாணத்தில் ஒரு துவாவே என்ன தெரியுமா? பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜம்அ பைனகுமா ஃபில் கைர். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக, உங்களை சூழவும் அல்லாஹ் அருள் செய்வானாக, உங்களை அல்லாஹ் நலவில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. நலவில் ஒன்று சேர்த்து வைக்கணும். அவர் தொலை மறந்தா தட்டி எழுப்பணும், பாங்கு சொல்லிட்டு பள்ளிக்கு போயிட்டு வாங்க. அதான் மனைவி. நான் தொழுதுட்டு வந்துட்டேன், இன்னும் சுபகு தொழலையா, எலும்புடுமா எலும்புமா அப்படி என்று சொல்றவன் தான் கணவன். எலும்புமா, நீ தொழு, நான் தண்ணி வைக்கிறேன், நீ தொழு, நான் டீ செய்கிறேன். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கும். இது வெளியில் தெரியாது.